திருமண மணமகன் மணமகள் தேடல் இணையதளத்தில் பலவித பெயர்களில் பதிவு செய்து பல விலாசங்களையும் தன் படிப்பு தகுதி மற்றும் வேலை செய்யும் இடங்களைப் பற்றியும் தவறான தகவல்களையும் தந்து பல பெண்களுடன் சில நாட்கள் தங்கி அவர்கள் நகைகளையும் பணங்களையும் அபேஸ் செய்த நவீன ஜெகதல பிரதாபன் பற்றிய செய்திகள் பத்திரிகைகளில் வெளிவந்துள்ளதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இணையதளத்தில் திருமண ஆசை காட்டி 50க்கும் மேற்பட்ட பெண்களின் கற்பை சூறையாடியவரை போலீசார் கைது செய்தனர். மும்பையைச் சேர்ந்தவர் அமீர் கான், வயது 30. திருமண வலைதளத்தில் வரன் தேடுவதாக பதிவு செய்துள்ளார். அதில் மாதம் 5 லட்சம் சம்பளத்தில் அமெரிக்காவில் மென்பொருள் பொறியாளராக பணியாற்றுவதாக தெரிவித்து அலைபேசி எண்களை தந்துள்ளார். இந்த விவரத்தை திருமண வலைதளத்தில் பார்த்த இளம்பெண்கள் அவரை திருமணம் செய்ய விருப்பம் தெரிவித்து உடலின் நிறம், எடை, உயரம், வீட்டு விலாசம், உடன்பிறந்தோர், பெற்றோர் பற்றிய விவரம், பிடித்த நடிகர் நடிகை, வேலை செய்யும் இடம், வாங்கும் சம்பளம் என அடுக்கடுக்கான தகவல்களை இணையதளம் வாயிலாக அனுப்பி வைத்தனர். இது போன்ற பெண்களிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்ட அமீர் கான் நுனிநாக்கு ஆங்கிலத்தில் காமரசம் சொட்ட சொட்ட பேசி வலைக்குள் விழ வைத்துள்ளார். அமீர் கானின் பேச்சில் சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த இனியத், வயது 28 உடைய பெண், பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமீர் கானிடம் மயங்கினார். அழகு தேவதையான உங்களை நேரில் பார்க்க வேண்டும், விருப்பம் தெரிவித்தால் பதிவு திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதை நம்பிய இனியத் பெற்றோருக்கு தெரியாமல் மும்பை பறந்தார். விமான நிலையத்திற்கு காருடன் வந்த அமீர் திருமணப்பதிவு அலுவலகத்திற்கு செல்வது போல் நடித்து சில ஆவணங்களில் கையெழுத்து வாங்கியுள்ளார். தனி அறைக்கு சென்றதும் வழக்கறிஞர்கள் இப்போதுதான் தொடர்பு கொண்டார்கள். இருவருக்கும் அரசு விதிப்படி திருமணம் முடிந்துவிட்டது என கூறிய இனியத்துடன் உறவு கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்பின் 2 நாள் கழித்து அவசரமாக அமெரிக்கா செல்ல வேண்டும், பணம் ஏதாவது இருக்கிறதா என கேட்டுள்ளார். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லை என இனியத் கூற அவரது ஏடிஎம் கார்டை வாங்கிச் சென்று 50,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்து விட்டார் அமீர் கான். தோழிகள் உதவியுடன் சென்னை வந்த இனியத் தொடர்ந்து அமீரின் அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். பதில் ஏதும் இல்லை. இந்த சூழ்நிலையில் அமீர் கானின் அலைபேசியில் இருந்து பேசிய பெண், யாருங்க நீங்க, என் கணவருக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்டுள்ளார். ஐயோ, அவரு என் கணவருங்க, நீங்க யாருங்கன்னு இனியத் கேட்க விபரீதம் வெளிச்சத்திற்கு வந்தது. பெங்களூரு விலாசத்தை தேடி பிடித்து சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் இனியத் புகார் கொடுத்தார். பெங்களூரு விரைந்து சென்ற மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் அமீர் கானை கைது செய்தனர். சாமியார்கள் பெண்களை ஏமாற்றி பணத்தை பறிப்பது போதாது என்று IAS IPS படித்த மணமகன் என்று பொய்யான தகவல்களை தந்து பலர் ஏமாற்றுகிறார்கள். பெண்கள் தங்களுக்கு தேவையான மணமகனை தேடும் போது தங்கள் பெற்றோர்களிடம் விவரத்தை கூறி பையனை பற்றிய முழு விவரமும் தெரிந்து கொள்ளாமல் பையன் கூப்பிடும் இடங்களுக்கெல்லாம் சென்று ஏமாறக்கூடாது. பெண்கள் மணமகன் தேடும் விஷயத்தில் கண்டிப்பாக இருந்தால் எவராலும் ஏமாற்றப்பட மாட்டார்கள். நன்றி, வணக்கம்.